தற்போது ரஷ்யாவில் 50 பேருடன் பயணித்த விமானம் ஒன்று விபத்துக்குள்ளான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ரஷ்யாவில் 50 பயணிகளோடு பயணித்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ரஷ்யாவில் இருந்து 50 பேருடன் சென்ற விமானம் விபத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. ரஷ்யாவில் 50 பயணிகளோடு சென்ற விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ரஷ்யாவில் 50 பயணிகளோடு சென்ற விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய அண்மை செய்தி. ரஷ்யாவில் 50 பேரோடு பயணித்த விமானம் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. ரஷ்யாவில் 50 பயணிகளோடு சென்ற விமானம் கீழே விழுந்து நொறுங்கியிருக்கிறது. இது குறித்தான அண்மை தகவல்களை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது அதிர்ச்சியூட்டக்கூடிய அந்த விமான விபத்து குறித்தான கூடுதல் விவரங்கள், எங்கிருந்து எங்கு நோக்கி பயணித்த விமானம் குறித்தான விவரங்கள் யோகேஸ்வரன். சூர்யா, சமீபத்துல பயணிகள் விமானங்கள் விபத்துக்குள்ளாகக்கூடிய செய்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும், பயணிகள் விமானத்துடைய அந்த தொழில்நுட்பம் மற்றும் அதில் பயணிக்கக்கூடிய பயணிகளுடைய பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை குறித்து சர்வதேச அளவுல கேள்வி எழுப்பக்கூடிய வகையில தான் இத்தகைய செய்திகள் அமைகிறது. அந்த வகையில தான் இன்று ரஷ்யாவுல 50 பயணிகளோடு புறப்பட்ட பயணிகள் விமானம் என்பது சீனாவினுடைய எல்லை பகுதியை நோக்கி பறந்து கொண்டிருந்த போது விமானம் ஏடிசி, அதாவது ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கட்டுப்பாட்டாளர் அறைக்கும் விமானத்திற்கும் இடையிலான தொடர்பு என்பது துண்டிக்கப்பட்டது. ஆனால் விமானம் என்ன ஆனது என்று யாருக்குமே தெரியவில்லை. சில மணி நேர தேடுதலுக்கு பிறகாக விமானங்களுடைய சிதைந்த பாகங்கள் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சற்று நேரத்திற்கு முன்பாக தகவல்களை ரஷ்ய ஊடகங்கள் மற்றும் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பா ரஷ்யாவில் செயல்படக்கூடிய சைபீரியாவை தளமாக கொண்ட அங்காரா அப்படின்ற ஒரு விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் தான் 50 பயணிகளோடு சீனாவினுடைய எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய அமூர் என்ற நகரத்தை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக டிண்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நகரத்தை நெருங்கும் போது ரேடார்ல இருந்து இந்த விமானம் பறந்ததற்கான அறிகுறிகள் மறைந்திருக்கிறது. உடனடியாக விமான நிலைய கட்டுப்பாட்டாளர்கள் விமானத்தினுடைய தொடர்பை மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது எந்த ஒரு தொடர்பும் கிடைக்கப்படவில்லை. உடனடியாக இது குறித்து எல்லாம் மீட்பு குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில விமானத்தினுடைய இறுதியாக எந்த இடத்தில் சிக்னல் துண்டிக்கப்பட்டதோ அந்த இடத்துல தேடுதல் பணிகளை ஆகாய மார்க்கமாக தொடங்கி இருந்தாங்க. இதுல அமூர் அப்படின்ற ஒரு பகுதியில விமானத்தினுடைய பாகங்கள் சிதைந்து கிடப்பதாக மீட்பு குழுவினர் உறுதிப்படுத்தியதன் அடிப்படையில இது விமானத்திற்கும் தொடர்புக்கும் துண்டிக்கப்பட்ட விமானம் தான் என்பதை பின்னர் விசாரணையில உறுதிப்படுத்தியிருக்காங்க. விமானத்துல மொத்தம் 45 குழந்தைகள் உட்பட 43 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். இதில் இருந்தவர்கள் அனைவருமே உயிரிழந்து விட்டார்களா என்பது குறித்தான தகவல்கள் இப்போது வரை கிடைக்கப்பெறவில்லை. மாறாக அந்த இடத்திற்கு தொடர்ச்சி மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை ராய்டர்ஸ் உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் தகவல்களை பதிவு செஞ்சிருக்காங்க. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய பயணிகள் மற்றும் விமானிகளுடைய பயனாளர்களுடைய நிலைமை என்ன என்பது குறித்தெல்லாம் தெரிவிக்கப்படும். ஆனால் விமானத்துடைய பாகங்கள் உடைந்து சிதறமடைந்து காணப்படக்கூடிய நிலையில அனைவரும் உயிரிழந்திருப்பார்கள் என்று அச்சம் தெரிவிப்பதாக தான் செய்தி நிறுவனங்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் தகவல் அடிப்படையில அந்த இடத்துல காவல்துறை, ரஷ்ய காவல்துறை மற்றும் பலர் மீட்பு பணியில ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் செய்தி நிறுவனங்கள் தரப்பிலிருந்து தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சூர்யா, ரஷ்யாவில் ஏற்பட்ட விமான விபத்து மற்றும் பயணித்த பயணிகளுடைய நிலை என்ன என்று பற்றிய அச்சம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.